ஸ்ரீ குருப்பியோ நமக. நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்புகள் இருக்கின்றோம். இன்றைய நாள் 21 ஜூன் 2024 வெள்ளிக்கிழமை. யோகி மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் அமைந்த அம்பத்தூர் இந்தியன் வங்கி காலனி சன்னிதானத்தினுடைய மேல் தளத்தில் விட்டல் மந்திர் என்கின்ற இந்த மேல் தளத்தில் பாண்டரங்கனுடைய சன்னிதானத்தில் இந்த ஒளிப்பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் ஸ்ரீபாதராஜர் அவருடைய புண்ணிய தினம். நம்ம கர்நாடக ஆந்திர எல்லையில கர்நாடக தேசத்தில் இருக்கக்கூடிய முழுபாகல் என்கின்ற ஸ்தலத்தில் ஸ்ரீபாதராஜருடைய பிருந்தாவனம் அமைந்திருக்கின்றது. பொதுவாக மகான்கள் எல்லாமே ஸ்ரீபாதம் சொல்லுவாங்க. சுஷுமேந்திர ஸ்ரீபாதங்கள், சத்யபிரமோத ஸ்ரீபாதங்கள், விஸ்வேச ஸ்ரீபாதங்கள் அப்படி சொல்லுவாங்க. ஸ்ரீபாதம்ன்றது ஒரு மரியாதையான சொல், மகான்களுக்கு எதிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு அடைமொழி. அது இந்த மகான் ஸ்ரீபாதர்களுக்கெல்லாம் ராஜர், ஸ்ரீபாத ராஜர் அப்படின்னு வழங்கப்படுகின்றார். பெரிய மகான். ராகவேந்திர சுவாமியுடைய முதல் அவதாரமான வியாசராஜருடைய வித்யா குரு அவர். ஸ்ரீரங்கத்துல பரசுராம தீர்த்தர் அப்படின்ற மகானுடைய பிருந்தாவனம் இருக்கு. அவர் பெயர் பரசுராம தீர்த்தர். ஆனா சொர்ண வர்ண பரசுராம தீர்த்தர்னு சொல்லுவாங்க. பல 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 பலன்னு தங்க நிறத்துல இருப்பார். அதனால சொர்ண வர்ண பரசுராம தீர்த்தர். அவருடைய சிஷ்யர் ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீபாதராஜர். அந்த ஸ்ரீபாதராஜருடைய ஆராதனை தினம் இன்றைய தினம். ஸ்ரீ சொர்ணவர்ண பரசுராம தீர்த்தருடைய ஆணை கிணங்க ஸ்ரீபாதராஜர் ஒரு தாச சாகித்யத்தை மேம்படுத்தி இருக்கார். அவர் பின்னாடி வந்த வியாசராஜர், வித்யா சிஷியான வியாசராஜர் கிட்ட அறிவுரை கூறி இந்த தாச பద్ధதியை உலகளாவிய அளவுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுக்க ஒரு அருள் புரிந்திருக்கிறார். வியாசராஜரும் அதை அழகாக குருசாமி அவருடைய குரு சொன்ன போல அதை குரு சொன்னதுக்கு இணங்க அதை எடுத்துன்னு போய் அவருடைய காலத்துலதான் புரந்தரதாசர், கனகதாசர் போன்ற மகான்கள்லாம் பண்ணி அவங்களாம் என்கரேஜ் பண்ணி தாச பద్ధதியை மேம்படுத்தி இருக்கார். இப்படிப்பட்ட மகான் ஸ்ரீபாதராஜர். ஸ்ரீபாதராஜர் சுவாமியை நம்ம ஸ்மரணம் பண்ணோம்னா எங்க நம்ம ஒரு வனாந்திரத்துல மாட்டின்றாலும் சரி, பசியில அவஸ்தைப்படும் போது அவரை ஸ்மரணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணினோம்னா மனதார ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்பது ஒரு நம்பிக்கை. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆகாரத்துக்கு அவர் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அவரே ஜீவிதமா இருக்கும்போது காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க. இருக்கிற அவர்கள பிக்ஷைக்கு உண்டான பூஜைக்கு உண்டான சமஸ்தான பூஜைக்கு உண்டான திரவியங்கள்லாம் குறைஞ்சு போய் கிட்டத்தட்ட இல்லைன்ற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. கானகம் அது தாண்டி ஊருக்கு போனோம்னா இன்னும் லேட் ஆகும். சிஷ்யர்கள்லாம் இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம், கவலையே பட வேண்டாம், பகவான் பார்த்துப்பான், நம்ம பூஜை ஆரம்பிப்போம் சொல்லி குளிக்க போய், நான் குளிக்க போறேன், நீங்க மற்றதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாரு. இந்த வனாந்திரத்துல என்ன பண்ண முடியும், என்ன கிடைக்கும், இவர் சுவாமிகள் சொல்லிட்டு போறாருன்னு சொல்லி அவரு பேச்சு பேச முடியாது. சிஷ்யர்கள்லாம் சமஸ்தான பூஜைகள்லாம் ரெடி பண்றாங்க. அவர் ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது ஒரு மாட்டு வண்டி அந்த பக்கம் போகுது. அந்த மாட்டு வண்டி நிறைய அரிசி, பருப்பு போன்ற மளிகை சாமான், காய்கறிகள், பரங்கிக்காய், பூசணிக்காய், அது போல நிறைய காய்கறிகள், இலை, பழ வகைகள் எல்லாம் மாட்டு வண்டியில எடுத்து சுவாமிகள் கிட்ட அந்த மாட்டு வண்டியில அந்த நபர் எல்லாத்தையும் கொடுத்து நமஸ்காரம் பண்றார். என்னப்பா இதெல்லாம்ன்றார். நான் திருப்பதி மலையப்பனுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு இதெல்லாம் போய் அங்க அன்னதானம் பண்ணணும்னு நான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். சொப்பனத்துல இந்த இந்த காட்டு வழி அப்போ அங்க ஒரு எத்தி இருப்பார், மகான் இருப்பார், அவர்கிட்ட இது போய் சமர்ப்பணம் பண்ணிட்டு வா, அது எனக்கு சேர்ந்துடும் அப்படின்னாரோ பகவான் திருமலையப்பன். அப்போ எல்லாம் சமைச்சு எல்லாம் அந்த நேரத்துக்கு வந்தவர்கள், அந்த காட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் பிரசாதம் பண்ணி அன்னதானம் பண்ணினாங்கன்னு அவர் பற்றி ஒரு சிறப்பான ஒரு செய்தி. அப்படிப்பட்ட மகான் ஸ்ரீபாதராஜர் அவருடைய புண்ணிய தினம் இன்றைக்கு. வரக்கூடிய 3ஆம் தேதி, ஜூலை 3ஆம் தேதி ராகவேந்திர சுவாமிகளை நமக்கு அடையாளம் காட்டிய ஸ்ரீ அஜேய விஜயேந்திர தீர்த்தருடைய ஆராதனை. 64 கலைகளும் ஜெயித்தவர். கும்பகோணத்துல அவருடைய பிருந்தாவனம் இருக்கு. பெரிய மகான்.
அவர் வந்து வியாசராஜர் கிட்டதான் முதல்ல சிஷ்யம் வாங்கிட்டார். விஷ்ணு தீர்த்தன் என்ற பேர்ல தான் தீட்சை வாங்கிட்டார். அதுக்கு பிறகு ராயருடைய மடத்துக்கு அவர் வந்து ஸ்வீகாரம் வழங்கப்பட்டதாக அது வந்து அடுத்த பதிவில் நம்ம விஜயேந்திர சுவாமிகளை பத்தி முழுமையா பார்ப்போம். நமக்கு தெரிந்தது முழுமையா சொல்ற அளவுக்கு யாருக்குமே அந்த இது கிடையாது, நிச்சயமா எனக்கு கிடையாது. தெரிந்த அளவுக்கு அடுத்த பதிவுல முழுமையாவே அவரை பத்தி நம்ம காண்போம். இந்த ஸ்ரீபாதராஜருடைய அற்புதமான இந்த புண்ணிய தினத்துல இந்த அவருடைய மகிமை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த மரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சுகவனம் ப்ராஜெக்ட் மரங்களால என்ன பண்ணுன்னு சொல்லி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம். அதையும் நம்ம ஹைலைட் பண்ண போறோம் இன்னும் வரக்கூடிய காலங்களில். அதெல்லாம் நிறைய நல்ல செய்திகள் இருக்கு. பொதுவாக வந்து வீட்டில் வந்து நிறைய பேர் பார்க்குறோம் பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு. அந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு பலவிதமான பரிகாரங்கள் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா முதல்ல விடியகாலில் எழுந்துக்கணும். ஏன் இதை சொல்றோம்னா இந்த நல்ல நாள்ல சில நல்ல செய்தியை சொல்லணும் இல்லையா? பெரிய பெரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் தோஷ நிவர்த்தி பாப நிவர்த்தி சாப நிவர்த்திக்கு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அது ஒரு பிள்ளையார் சொல்லி போடணுமே. ஆனா என்ன பண்ணணும்னா விடியகாலம் எழுந்து ஹேபிட் வச்சுக்கணும். விடியகாலம் எழுந்துக்க முடியாது. பிரம்மஹத்தி வாசம் பண்ற வீட்டுல பிரம்மஹத்தி யாருக்காவது தாக்கம் இருந்தது ஆனால் விடிய காலம்புற எழுத முடியாது. எழுந்தாலும் தூக்கம் வந்துடும், தூக்கமா வரும். எந்த நல்ல விஷயங்கள்லையும் அவ்வளோ இன்வால்வ்டா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்படிலாம் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல விடிய காலம் எழுந்து அலாரம் வச்சு எழுந்துங்க. கடினப்பட்டு ஒரு நாள் 2 நாள் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு கை காலம் அலம்பி அவங்களுடைய நெத்தியில வைக்கும்னா வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. வீட்டு வாசல்ல கோலம் போடுற ஹேபிட்டை கிரியேட் பண்ணுங்க. வீட்டு வாசல்ல மாயலையே கட்டுங்க. 2 கொட்டு மாயலையை சொறி வைங்க. அதுக்கு இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷனே வேற. அந்த காலத்துல எதுக்கு மாயலை தோரணம் கட்டினாங்க? பஞ்ச தோரணம். அதுல வந்து உத்தமமாக அதிஉத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிறது வந்து மாயலை தோரணம் தான். மாயலை எங்க வந்து எந்த வீட்டுல நம்ம வந்து சொருகி வைக்கிறோமோ அந்த வீட்டுல துஷ்ட சக்திகள் அவ்வளவு ஈஸியா உள்ள நுழையாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பாடி ஒரு அவஸ்தைப்படுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி இதெல்லாம். அதனால முதல்ல அந்த ஹேபிட்டை கிரியேட் பண்ணுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டுல குலதெய்வத்துக்கு அவங்களுடைய குலதெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்கு பூஜை பண்ணுங்க. எல்லாத்த விட இந்த விடிய காலில் எழுந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மற்ற ரொட்டீன்லாம் பண்ணுங்க. குளிச்சுட்டு மடியா பண்ண வேண்டிய பூஜைகள் என்னென்ன பண்ணுமோ அவங்களுடைய சம்பிரதாய பிரகாரம் அது பண்ணுங்க. நெத்தியில வந்து திலகம்ன்றது முதல்ல ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணுங்க. அதுவே பாதி வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை கொடுக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். அவர்கள் சின்னம் தயவு செய்து மாத்தி கீத்தியில பண்ணாதீங்க. நான் இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படி பண்ணலாமே, நான் அதை சார்ந்துட்டேன் இதை சார்ந்து எதாவது கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த குலத்துல இப்படி பிறக்க வச்சிருக்க பகவான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை இல்லையா? அதனால அந்த உங்க குலத்துல உங்க பெரியவர்கள் என்ன செய்தார்களோ அதை நீங்க வழியா பண்ணிட்டு வாங்க. எல்லாமே உத்தமம் தான், எல்லாமே பகவானுடைய வழிதான், எல்லாமே பகவானால ஆசீர்வதிக்கப்பட்ட வழிகள் தான். அதனால அவருடைய நெற்றியில அவருடைய குலத்தினுடைய சின்னத்தை முதல்ல போடுங்க. அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி அப்பதான் சனிக்கிழமைக்கு போகணும், மற்ற நாள்ல போகக்கூடாது. இதெல்லாம் கிடையாது. துர்கைக்கு செவ்வாய்க்கிழமை தான் போகணும், வெள்ளிக்கிழமை தான் போகணும். ஏன் மற்ற நாள்ல துர்கைக்கு பிரார்த்தனை பண்ணா வேணாம் சொல்ல போறாளா? சிவன் கோயிலுக்கா பிரதோஷம் அன்னைக்கு தான் போகணும், மாச சிவராத்திரிக்கு தான் போகணும், மகா சிவராத்திரி தான் போகணும். அப்படியெல்லாம் எந்த நியதியும் கிடையாது. நிச்சயமா வந்து மத்வாச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நித்திய சிவ தரிசனம் பண்ணணும், பிரதோஷ காலத்துல சிவ தரிசனம் பண்ணணும். நித்திய பிரதோஷமே சொல்லியிருக்கு. நித்தியமும் ருத்ர தரிசனம் ஆகணும், சிவ தரிசனம் ஆகணும்னு ஆச்சாரியா சொல்லியிருக்காரு. அதனால சிவன் கோயிலுக்கு போகணும். பக்கத்துல எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு நீங்க போங்க. ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுங்க. காசு கொடுத்தாதான் அப்படின்றது நியதி வேண்டாம். காசு கொடுத்தாதான் நம்மளால டொனேஷன் கொடுக்க முடியலையே, காசு கொடுத்தாதான் அப்படின்னு அப்படியெல்லாம் உள்ள நேரம் உங்களால முடிஞ்சவங்க பிரதட்சண நமஸ்காரம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுங்க. அந்த கோயில்ல ஏதாவது ஒரு 10 நிமிஷம் இருந்து ஏதாவது சரீர ரீதியா கைங்கரியம் பண்ணுங்க. இதெல்லாமே அந்த பிரம்மஹத்தி போறதுக்கு உண்டான வழிகள் இன்னும் நிறைய இருக்கு. வரக்கூடிய பதிவுகளை நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு மரம் செடி நம்ம பண்றோம் இல்லையா? எல்லா கோயிலையும் பாருங்க ஸ்தல விருட்சம்னு ஒண்ணு இருக்கும். எல்லா கோயிலையும் பாருங்க, அந்த பிராச்சீன கோயில்கள்ல ஸ்தல விருட்சம் இல்லாத தீர்த்தம் விருட்சம் இல்லாம கோயில் ஸ்தலமே கிடையாது. அதனால அந்த விருட்சத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பெரியவங்க. அது போல அந்த இயற்கைக்கு ஏதாவது ஏது பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிங்க. மற்றவர்கள்லாம் அடுத்த பதிவுகளில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.
நிறைய நல்ல விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான், பெருசா ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் சாதிச்சாலே, நம்ம அதை ஃபாலோ பண்ணினாலே நமக்கு என்ன வேணுமோ அதை பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். ஸ்ரீ குருபியோ நமः.